என்னத்தடா மாறி மாறி உட்காந்து பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு கார் ஒன்று ரிவ்யூ பண்ணலான்னு எடுத்து வந்தேன். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நல்லா இருக்குது வண்டி. என்ன வண்டி தானே? ஹை ரைடர், அர்பன் க்ரூசர் ஹை ரைடர். இது டொயோட்டாவில் இந்த பேர் வச்சுருக்கிறாங்க. இதே வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம மாருதிலையும் இருக்குது. ஓகேவா? அது பேர் வந்து கிராண்ட் விட்டாரா. சொல்லப்போனால் மாருதியோட வாங்கி இவங்க வந்து டொயோட்டா சிம்பிள் வச்சு சில லுக்கை லைட்டாக மாற்றி டொயோட்டாவில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த வண்டியை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அர்பன் க்ரூசர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டு ஹைப்ரிடு, பெட்ரோல் வித் ஹைப்ரிடு. ஸோ என்னடா எடுத்தோன்மே டிக்கி ஸ்பேஸை திறக்கிறேன்னு பார்க்காதீங்க. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா, வண்டியை வந்து அர்பன் க்ரூசர் தான் வச்சுருக்கிறாப்புல டொயோட்டாவில். வண்டியை வந்து சேல் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. ஏங்கன்னு கேட்டேன். பூட் ஸ்பேஸ் எனக்கு பத்தலைங்க, நான் கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணுறேன், நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுனால பத்தலை. ஏன் பத்தலைன்னு கேட்டால், இது பெட்ரோல் வித் ஹைப்ரிட், பேட்ரி வந்து பாதி ஸ்பேஸை வந்து அடைச்சிருச்சு அதனால் அப்படிங்கிறாரு. அதுக்கு தான் சரி இப்போ திறந்து பார்த்தேன். ஸ்பேஸ் வந்து இவ்வளோ பெரிய காருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாருங்களேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பேஸ் போதும்னு நான் சொல்லுவேன். ஆனால் ரொம்ப ஒரு வாரத்துக்கான லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். பேட்ரி இருக்குது, அதனால இந்த ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. உள்ள ஸ்பேஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பின்னாடி சீட்டு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட் 25,17,000 வருது. ஓகேவா? இது டொயோட்டாவில் உள்ள ரேட்டு. மாருதியில் என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியலை. இதில் வந்து மைலேஜ் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னாக்கா 20லேருந்து 23க்குள்ளே தருது. இந்த வண்டி ஓனர்கிட்டையும் நான் கேட்டுட்டேன். அப்புறம் சொன்னேன் பற்றி இந்த டிக்கி திறக்கும் ஒருத்தர் விற்க போகிறாருன்னு ஒருத்தர் சொன்னார். அவருமே 23 கிடைக்கிது அப்படிங்கிறாரு. ஸோ மைலேஜ் வந்து 23 கிடைக்கிது. ஓகேவா? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். ஏன் அவர் ஆட்டோமேட்டிக் எடுத்துருக்கிறாருன்னா, இவர் சென்னையில் இருக்கார், ஐடியில் வேலை செய்கிறாரு. அதனால் வந்து அங்கே இருக்க டிராஃபிக்கு நான் ஆட்டோமேட்டிக் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் எடுத்துருக்கிறாரு. உண்மையில் ஆட்டோமேட்டிக் தான் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ போன வாரம் போனேன், ஏன்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கால்லாம் எனக்கு என் காலை நானே பிடிச்சி விட்டுக்கிட்டேன், அந்தளவுக்கு டிராஃபிக். அப்புறம் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், மினி லேண்ட் க்ரூசர் அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் சும்மா அடிச்சு விடக்கூடாது. மினி லேண்ட் க்ரூசர்லாம், லேண்ட் க்ரூசர் எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, ஏதோ விற்கணுன்றதுக்காக லேண்ட் க்ரூசர் மினி லேண்ட் க்ரூசர்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வண்டி லுக்கு சூப்பராக இருக்குது. எந்த ஆங்கிளில் பார்த்தா லுக்கு நல்லா இருக்குது. பட் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வண்டி 25 லட்சம் கொடுத்து டாப் எண்ட் வாங்குறதுக்கு நம்ம ஒரு 7 சீட்ரு மகேந்திராவில் 700 இல்லை 7XO அந்த மாதிரி போயிடலாம். கரெக்டு தானே? டீசல் இருக்குது, பெட்ரோல் இருக்குது. பட் மைலேஜ் வந்து 23 தராதானா. பட் வண்டி பார்க்க நல்லா லக்ஸரியாக பெருசாக தெரியும். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தோணுச்சுப்பா. ஒரு டிரைவ் போயிட்டே பேசுவோம். இந்த வண்டி ஓனர்கிட்ட வண்டி சாவியை வாங்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு புஷ் ஸ்டார்ட் பட்டனை அழுத்தி பார்க்குறேங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு அழுத்தி பார்க்குறேன். இதெல்லாம் பார்த்தா வண்டி ஆன் ஆனது கூட எனக்கு தெரியல. ஏன்னா இது பெட்ரோல் வித் ஹைப்ரிட்னு அவர் சொன்னாரா. பட் ஆனால் நம்ம இன்ஜின் சவுண்டு வரும்ன்ற ஞாபகத்திலே நான் அழுத்திட்டு இருக்கேன். அப்புறமா கீரை மாற்றி பிற டக்குன்னு மூவ் ஆகுது வண்டி. அதுதான் பெட்ரோல் வித் ஹைப்ரிட்னு சொன்னாங்கல்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு 30 இல்லை 40 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் தான் அந்த வண்டி ஓடும், சத்தமே இருக்காது. நம்ம ஒரு 40 தாண்டினதுக்கப்புறம் தான் எனக்கு என்னமோ இந்த கொஞ்சம் லைட்டாக இந்த விண்டு சவுண்டு, இந்த லைட்டாக ஒரு இன்ஜின் சவுண்டு கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுவும் கேட்குதானே எனக்கு தெரியல. வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் பேனட்டு செம்மையாக தெரியுதுப்பா, நல்லா கிளியராக ஈஸியாக கட் அடித்து சூப்பராக ஓட்டலாம். அப்படி தான் இப்போ ஓட்டிகிட்டு வந்தேன். விரட்டலை, அதாவது டக்குன்னு மூவ் பண்ணி ஓட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறேன். ஓகேவா? இது ஆக்சுவலாக டாப் எண்டு, அதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மட்டும்தான் வருது. அதை விட்டால் பெட்ரோல் வித் ஹைப்ரிடு. இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது பெட்ரோல் வித் ஹைப்ரிடு, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா? டீசல் வருதா? வரல. டீசல்லாம் வந்திருந்தால் இந்த வண்டி அடிச்சிருக்க முடியாது. இந்த வண்டி தான் பீக்கில் இருக்கும், ஆனால் டீசல் வரல. ஆனால் என்னென்னா இந்த வண்டி வந்து டாப் எண்டு 25,17,000 இப்போ தான் டொயோட்டாவில் கேட்டேன் ஃபோன் பண்ணி ஒரு ஆள்கிட்ட. அவ்வளோ காசுக்கு கொடுத்து இந்த வண்டியை வாங்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த காசுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, 7XO இப்போ புதுசாக வந்திருக்க 7XO இல்லை பழைய 700லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம 700லாம் பார்த்திங்கன்னா 22,500 தான் எடுத்தோம் வண்டி ஆன் ரோடு. அதான் அத்தியாவசியமான ஃபியூச்சர் எல்லாமே தான் அதில் வந்துருச்சே. ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அர்பன் க்ரூசரை வந்து ஒருத்தர் சேல் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, டிக்கி ஸ்பேஸ் பத்தலைன்னு. அவர் வந்து 18 லட்சத்துக்கு தான் விற்க சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் அந்த ரேட்டே போகலையாமா.
அந்த ரேட்டே வந்து போகல. சரி, இப்போ இந்த வண்டியை யார் தான் எடுக்கலான்னு சொல்ல வர அப்படின்னா, நமக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப 700 மாதிரி பெருசாக இருந்தாலும் பிடிக்காது, இனோவா மாதிரி பெருசாக இருந்தாலும் பிடிக்காது, ரொம்ப சின்னதாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. ஓரளவுக்கு பார்க்க வந்து லுக்கும் நல்லா இருக்கணும், எனக்கு வந்து கொஞ்சம் வண்டியும் பார்க்க மீடியம் சைஸாக இருக்கணும். அப்படின்றப்ப இந்த வண்டிக்கு போகலாம் தாராளமாக. அது இந்த வண்டியெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு நம்ம மாற்றக்கூடாது. அப்படி மாற்றணும் அப்படின்னா நமக்கு நஷ்டம்தான் ஆகும். ஏன்னா இந்த 5 சீட்டரை வந்து நம்ம திரும்ப விற்கும்போது ஒரு 17 லட்சத்துக்கு 18 லட்சத்துக்கு செகண்ட்ஸில் வாங்குவாங்கன்னா இந்த வண்டியெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ இதே இனோவா கிறிஸ்டா வாங்கின விலையிலேருந்து 2 லட்ச ரூபா தள்ளி விற்க முடியுமானா விற்க முடியும். வாங்கின விலைக்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேறு அது ஸ்டாப் ஆக போகுதுன்னு சொன்னதுக்கு போதும் செகண்ட்ஸில். இன்னும் சொல்லப்போனால் இந்த வண்டி ஓனர் இருக்கார்ல, இவரோட மாமனார் வந்து இனோவா கிறிஸ்டா வச்சுருக்கிறாரு. அதை விற்றுவிட்டு வேறு வண்டி எடுக்கலான்னு பார்த்துருக்காரு. அதுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க எல்லாரும், ஏங்க இந்த வண்டி கிடைக்காதுங்க, இதெல்லாம் கொடுக்காதீங்க, இப்போ வேறு வண்டி நிப்பாட்ட போகிறாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த விற்கிற பிளானை கேன்சல் பண்ணிட்டார். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து டொயோட்டோட இன்ஜினுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது, பட் இந்த இன்ஜினுக்கு மார்க்கெட் வேல்யூலாம் வந்து பெருசாக கிடையாது. டொயோட்டாவும் அவங்களும் வந்து ஒரு டைஅப் பண்ணி செல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ எப்படி ஹை கிராஸை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க, டொயோட்டாலேருந்து நெக்ஸா கொடுத்துருக்குறாங்க, அந்த மாதிரி நீ ஒரு வண்டி கொடு நான் ஒரு வண்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி டைஅப்பில் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? வண்டியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிரைவிங்கில் குறைய சொல்ல முடியலப்பா. நான் 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது வண்டியெல்லாம். எல்லா ஆப்ஷனுமே வந்துடுது இல்லை. ஓகேவா? நம்ம இப்போ ஆப்ஷனை பற்றி பேசுகிறதோட இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும்னா நான் சொன்ன அந்த கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும். வண்டியெல்லாம் நல்லா இருக்குது. இதில் வந்து வெறும் பெட்ரோல் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வண்டி லுக்கை பார்த்தேன், டாப் எண்ட் எடுத்தால் தான் லுக்காக இருக்குமா அப்படிலாம் கிடையாது. பேசிக்கே லுக்கு நல்லாயிருக்கும். பேசிக் இல்லை, சாரி, எஸ் மாடல், அதாவது மிடில் மாடல். வெறும் பெட்ரோலில் மட்டும் நீங்கள் மிடில் மாடல் எடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. இந்த வண்டியில் டாப் எண்ட்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ காசு கொடுத்து டாப் எண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் என்ன வராதுன்னா அலாய்வில் வராது. மீதி லுக்குக்கு எந்த லுக்குமே அவுட்டரில் வந்து குறைச்சலே இருக்காது. இதே சேம் லுக்கு வந்துடும். உள்ளே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டு வந்துடுது, ஏசி வந்துடுது, 6 ஏர் பேக் வந்துடுது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடுது, பவர் விண்டோ வந்துடுது, மிரர் அட்ஜஸ்டபிள் வந்துடுது. அதான் சொல்கிறேன், அத்தியாவசியமானது எல்லாமே வந்துடுது. ரியர் ஏசியும் வந்துடுது. ஓகேவா? நான் சொல்கிறேன் மிடில் எண்ட்லேயே வந்துடுது. ஒரு அலாய்வலுக்காக நம்ம திரும்ப என்ன ஒரு 3-4 லட்சம் அப்புறம் இந்த சன்ரூஃபுக்காகலாம் கொடுக்கணும்லாம் நமக்கு அவசியம் இல்லை இதில். ஓகேவா? இது போதுமானது. இல்லைப்பா எனக்கு ஹைப்ரிடு தான் வேணும் அப்படின்னா இதே மிடில் எண்டில் ஹைப்ரிடும் இருக்குது. அது எவ்வளோ வருதுன்னா 21 லட்ச ரூபா வருது. ஹைப்ரிடு வேணும், பெட்ரோல் வித் ஹைப்ரிட் வேணும்னாலும் மிடில் எண்டில் அந்த மாடல் போய்க்கோங்க. வெறும் பெட்ரோல் வேணும் அப்படின்னாக்கா எஸ் மாடலாம் மிடில். ஓகேவா? மிடில் மாடல்னு கேட்டுக்கோங்க. ஆனால் அவங்க எஸ்ன்னு சொன்னாங்க. அந்த எஸ்னாலே நிறைய ஷோரூமில் சன்ரூஃப் இருக்கிறதா எஸ்ஸும்பாங்க. மேபி சன்ரூஃபும் வருதான்னு எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் வந்து வெறும் பெட்ரோல் மட்டும் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னாக்கா 17 கொடுக்குதான். பெட்ரோல் வித் ஹைப்ரிட் வந்து 20லேருந்து 23 கொடுக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. சில பேர்லாம் இருக்காங்கல்ல, வண்டி எடுத்து அவ்வளோ சீக்கிரம்லாம் மாற்றவே மாட்டாங்க. அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஆட்களுக்கு இந்த வண்டி ஓகே. சிட்டி யூஸுக்கு இந்த வண்டியை வந்து எல்லா யூஸுக்கும் வச்சுக்கலாம். ஷார்ட்டாக சின்ன வண்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெரிய வண்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சடாக இருக்கும் யூசேஜ் இது. ஓகேவா? பட் ஆனால் அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் ஃபீல் பண்ணுறேன். 25 லட்சம்ங்கெல்லாம் ரொம்ப அதிகம் டாப் எண்டுக்கு. இன்னும் ஒரு 5 லட்சம் போட்டோம் அப்படின்னால இனோவா கிறிஸ்டாவில் மிடில் எண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். 7XOவில் டாப் வேரியண்ட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். சொல்கிறேன், அமௌண்ட்டுக்காக சொல்கிறேன். பேக் சீட்டில் நல்லா ஸ்பேஸு நல்லா இருக்குது. வண்டியெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, சில்வரு, பிளாக்கு 3 கலருமே சூப்பராக இருக்குது. அதெல்லாம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நான் சொல்ல மறந்துட்டேன். அது டொயோட்டாவில் அர்பன் க்ரூசர் இது பேர், நெக்ஸாவில் கிராண்ட் விட்டாரா இந்த வண்டி பேர். ஓகேவா? ஆனால் இந்த கிராண்ட் விட்டாரா அதிகமாக ரோட்டில் என்னால் பார்க்க முடியல. பட் இந்த அர்பன் க்ரூசர்ன்றது அதிகமாக பார்க்குறேன். எனக்கு என்னென்னா ரெண்டுமே ஒரே இன்ஜின் தான், ஒரே மாடல் தான். பட் ஆனால் டொயோட்டாவில் மட்டும் ஏன் இந்த வண்டியை நிறைய சேல் பண்ணுறாங்க? அதாவது நிறைய பேர் வந்து டொயோட்டாவில் போய் இந்த வண்டியை வாங்குறாங்க. ஏன் நெக்ஸாவில் தானே பெஸ்ட்டு வந்துச்சு, அதில் வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்புறம் விசாரித்து பார்த்தப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு டொயோட்டானாலே பிடிக்கும்பா, டொயோட்டாலே நான் நம்புகிறேன்ப்பா. இன்னொன்று என்னென்னா சர்வீஸ் ரெஸ்பான்சிபிள் சூப்பராக இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக நிறைய பேர் வந்து இந்த அர்பன் க்ரூசரை போய் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸாவில் வந்து கிராண்ட் விட்டாரா போகாமல் இந்த ரீசனுக்காகலாம் நாங்கள் இதில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டொயோட்டாவில் இருக்க ஃப்ரண்ட் லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றாங்க. நான் விசாரித்தேன். சில பேர் வந்து மாருதிக்குன்னு சில குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதில் போய் வாங்கிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்குன்னு ரெண்டுத்துக்கு சர்வீஸ் ஒஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல, இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதிக சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் விட்டாரோட இப்போ ரோட்டில் அதிகமாக ஓடுறது அர்பன் க்ரூசர் தான் அதிகமாக ஓடுது. கிராண்ட் விட்டாரும் ஓடுது, ஒன்றும்
அதை பிடிச்சவங்க அதை வாங்குறாங்க. ஆனால் அதிக பேர் நான் ரோட்டில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டொயட்டாவில் அர்பன் க்ரூசர் தான் பார்க்குறேன். வண்டி நல்லாயிருக்கு, யாராவது வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் தாராளமாக. அதான் நான் சொன்ன மாதிரி ஐடியா இருந்தால் வாங்குங்க. நான் வண்டி ஒரு 6-7 வருஷத்துக்கு மாற்ற மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இதை போய்க்கலாம். இதில் டீசல் கிடையாது. டீசல்லாம் வந்துச்சு அப்படின்னா கியா செல்டாஸு அப்புறம் வந்து கிரிட்டா இதெல்லாம் வந்து அடி வாங்கியிருக்கும் இந்த வண்டியில் டீசல் விட்டுருந்தாங்கன்னா, சீரியஸாக சொல்கிறேன். அப்புறம் வந்து அந்த மிடில் எண்டிலே வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்தது. ஓகேவா, நான் சொன்ன அந்த மிடில் எண்டிலே எஸ் மாடல் சொன்னேன்ல, அது வந்து எவ்வளோ வருதுன்னா 16.5 லட்சம் வருது அந்த மிடில் எண்டு. அதுவே போதும். 17 மைலேஜ் தரணும்னா அதுவே போதும். இல்லை பெட்ரோல் வித் ஹைப்ரிட் வேணும்னா நீங்கள் இது போய்க்கலாம். அப்புறம் இந்த வண்டியில் பேட்ரிக்கு வந்து அவங்க 5 வருஷம் வாரண்டி தராங்கப்பா. 5 வருஷம் வாரண்டி. அதுக்கப்புறம் பேட்டரி ரீப்ளேஸ் தான் பண்ணணும். திரும்ப அதில் சார்ஜெல்லாம் போட்டு ஓட்ட முடியாது. சீட்டெல்லாம் அருமையாக இருக்குதுப்பா. நல்லா பின்னாடி வந்து சூப்பராக இருக்குது சீட்டு. நல்ல ஸ்பேஸ் இருக்குது. என்ன பின்னாடி வந்து வயசானவங்க, வீட்டில் இருக்க பெரியவங்க, பெரியவர், அப்பா, தாத்தா எல்லாமே ஈஸியாக இறங்கி ஏறலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இறங்குறதுமே ஒரு ஸ்டெப் ஈஸியாக இறங்க முடியுது. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம் இதில் சொல்லணும், எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த டோர் வந்து ரொம்ப வெயிட்டாக இல்லை, திறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பின்னாடி டோரும் சரி, இந்த டோரும் சரி. ஸோ இறங்கி ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேவா, டோரு ரொம்ப ஒரு சில காரெலாம் வெயிட்டாக இருக்கும். நம்ம சவுண்டபுலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதுக்குன்னே தனியாக சாப்பிட்ணும் போல், அந்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த அர்பன் க்ரூசரை பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன். அதாவது என்ன தேவைக்காக இந்த வண்டியை வாங்கலாம், என்ன பர்பஸ்க்காக அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ ஏதாவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு யாராவது இந்த அர்பன் க்ரூசர் இல்லை கிராண்ட் விட்டாரா வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸு இல்லை இதோட மைலேஜ் வந்து நான் சொன்னது கரெக்டாக அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த யாராவது வாங்கணுன்னு இருப்பாங்களா, அவங்களும் கொஞ்சம் யூஸாக இருக்கும்பா. சரியா, நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.